ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கல் மாம்ஸ் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து கேர்ள் பேபி சிம்டம்ஸ் பற்றி தான். நம்ம வயிற்றில் வந்து கேர்ள் பேபி இருந்தால் எனக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருந்துச்சு, அது வந்து நம்ம காலகாலமாக சொல்லிட்டு வர்றதும் எனக்கும் வந்து ஓரளவுக்கு செட் ஆச்சா இல்லையா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து கேர்ள் பேபி சிம்டம்ஸ் பற்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு இருந்த சிம்டம்ஸ் வந்து கேர்ள் பேபினா மார்னிங் சிக்னஸ் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வாமிட்டிங் இருக்கும், மயக்கம் அதெல்லாம் இருக்கும், கோபட்டல் அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. த்ரூ அவுட் ப்ரெக்னென்சி ஃபுல்லாக இருக்கும். கேர்ள் பேபியாக இருந்தால் ஃபுல்லாக இருக்கும். பாய் பேபினா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு கோமட்டல் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் வந்து அது வந்து ஃபுல் ப்ரெக்னென்சிக்கு இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு கேர்ள் பேபிக்கு ஃபுல் ப்ரெக்னென்சிக்குமே வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துச்சு. எனக்கு வெயிட்டே கெயின் ஆகலை. அந்தளவுக்கு எனக்கு வாமிட்டிங் சென்சேஷன் ரொம்ப சிவியராக இருந்தது. நான் எது சாப்பிட்டாலுமே வாமிட் பண்ணிவிடுவேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு வாமிட் சென்சேஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்வீட்டு வந்து அதிகமாக சாப்பிட்டா கேர்ள் பேபி, காரம் வந்து அதிகமாக சாப்பிட்டா பாய் பேபி அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நான் வந்து ஸ்வீட் நிறைய எடுத்துக்கிட்டேன். கேக்கு அந்த மாதிரி பிஸ்கெட்ஸு அந்த மாதிரி நிறைய சாப்பிட்டேன் விரும்பி. காரம் வந்து எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. ஆப்பிள்லாம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை எனக்கு அந்த டைமில். முக்கியமாக போமோகிரானட்லாம் நல்லா சாப்பிடணும். நான் வந்து ஜூஸாக போட்டு கொடு, நான் சாப்பிட்றேன், எனக்கு வந்துட்டு இந்த ஸ்வீட்டே பிடிக்கல அப்படின்ற அளவுக்கெல்லாம் வந்து ஒரு டைமில் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு டைமில் வந்து எனக்கு காரமே பிடிக்கல, அந்த மாதிரியும் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து ஸ்வீட் ஃபுல்லாக சாப்பிட்டா வந்து கேர்ள் பேபினும், காரம் சாப்பிட்டா பாய் பேபினும் சொன்னாங்க. ஆனால் எனக்கு இது ரெண்டுமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு டம்மி வயிறு வந்துட்டு கூராக இருந்ததுன்னா பாய் பேபினும், ஃபுல்லாக ஸ்ப்ரெட்டான மாதிரி பானை மாதிரி இருந்துச்சுன்னா கேர்ள் பேபினும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி கொஞ்சம் பானை மாதிரி தான் இருந்துச்சு வயிறு. ஃபுல்லாக இந்த கீழே தொங்கின மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹேர் ஃபால் இருந்துச்சு. நார்மலாகவே எனக்கு ஹேர் ஃபால் இருக்கும். பட் எனக்கு அந்த டைமில் நான் அயன் டேப்லெட்ஸு, கால்சியம் அதெல்லாம் எடுத்தும், ஃப்ரூட்ஸு, காய்கறிங்கன்னு நான் நிறைய சாப்பிட்டும் எனக்கு ஹேர் ஃபால் இருந்துச்சு. அதுவும் அந்த மாதிரி இருந்தாலும் வந்துட்டு கேர்ள் பேபி தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாய் பேபிலாம் அப்படி இருக்காது, முடி நல்லா திக்காகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து எனக்கு இல்லவே இல்லை. எப்பயாவது ஒரு முறை படம், அதுக்கூட ஒரு சில நேரம் படம், ஒரு சில நேரம் படாது, அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் பாய் பேபினா ரொம்ப இருக்கும் ஒயிட் டிஸ்சார்ஜு. ஆமாம், நம்மளுக்கு தெரியும் நல்லா ஒயிட் டிஸ்சார்ஜ், அது தயிராக படும் அப்படி சொல்லியிருந்தாங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அப்புறம் யூரின் கலர் வந்து நோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. எனக்கு நார்மலாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. நான் வந்து நீர் ஒரு 7 மந்த்துக்கு மேலே வந்து பனிக்கூட உடஞ்சிரும், நீர் போகுதான்னு தான் நீ பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுனால நான் அந்த கான்சன்ட்ரேஷன்லேயே இருந்ததுனால நான் அந்த கலர்லாம் நோட் பண்ணவே இல்லை. அதுவும் இல்லாமல் எப்போதுலேருந்து எனக்கு அந்த கலர் நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு நார்மலாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வந்து டார்க் எல்லோவில் அந்த மாதிரி இருந்தால் வந்து பாய் பேபி, நார்மலாக இருந்ததுன்னா வந்து கேர்ள் பேபி அப்படி சொல்லியிருந்தாங்க. இது ஒரு விதத்தில் எனக்கு ஓகேவாக தான் இருந்தது. பட் இது எந்த அளவுக்கு வந்து உண்மைன்னு தெரியல. நம்ம குடிக்கிற தண்ணி அளவு பொறுத்து தான் வந்து யூரின் கலர் வரும். இது வந்து எப்படின்னு எனக்கு தெரியல. பட் நானும் அந்த அளவுக்கு நோட் பண்ணல. அப்புறம் வந்துட்டு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளோவாக இருந்ததுன்னா பாய் பேபினும், டல்லாகிடுச்சு, கருத்து போயிடுச்சு அப்படின்னா கேர்ள் பேபின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் டல்லாக தான் ஆச்சு ஃபேஸு. கழுத்தெல்லாம் ரொம்ப கருப்பாயிடுச்சு. கழுத்து ஆல்ரெடி என் கழுத்து கருப்பாக தான் இருக்கும். அந்த டைமில் ரொம்ப கருப்பு, முகம்லாம் ரொம்ப டல் அடித்த மாதிரி, கலரே கம்மியான மாதிரி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கண்ணு கீழெலாம் ரொம்ப கருப்பான மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. பாய் பேபிக்கு அப்படி இருக்காது. அது வந்து ஆம்பளை ஃபேஸ் மாதிரி வந்துடும். அதுவும் இல்லாமல் வைடாக கலர் ரொம்ப தெரியும், நல்லா வெள்ளையாக அழகாக இருப்பாங்க. அழகாக இல்லைனாலும் அந்த பாய் ஃபேஸ் அவங்களுக்கு தெரியும்.
வயிற்றில் வந்து நம்ம பையன் வச்சுருந்தோன்னா அந்த பாயிஷ் ஃபேஸ் வந்து அம்மா முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அப்படிலாம் எதுவுமே தெரியல. எனக்கு வந்து கழுத்து கருப்பு அந்த மாதிரி முகம் ரொம்ப டல்லடிச்சு அப்படி தான் இருந்துச்சு. நிறைய பேர் என்னை பார்க்கும்போதே வந்து பொண்ணாக தான் இருக்கும். எனக்கே அப்படி தான் தோணுச்சு. இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம அம்மாக்களுக்கு வந்து என்ன தோணும் அப்படின்றதும் ஒன்று இருக்குது, இன்ட்யூஷன். எனக்கு வந்துட்டு ஒரு 6 மந்த்துக்கு மேலே எனக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு இது வந்து கேர்ள் பேபி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நான் வந்து எனக்கு கேர்ள் பேபி தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இது கேர்ளாக இருந்ததுன்னா கண்டிப்பாக மீனாட்சி அம்மன் பேர் கயல்விழி நம்ம கூப்பிடலாம், ஜாதக பேர் எதுவாக இருந்தாலும் நம்ம கயல்னு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன் எனக்கு பொண்ணு தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு பொண்ணு தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்கு என்ன தோணுதோ அந்த குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் வந்து அவங்களும் சொல்லுவாங்க எனக்கு வந்து எனக்கு என்னவோ இது பையன்தான் தோணுது அப்படின்ட்டு. நானும் பேசும்போது இவ அந்த மாதிரி தான் பேசுவேன், பாப்பா அப்படி தான் பேசுவேன். அவங்களும் சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸும் சொல்லுவாங்க, இவன் பாரடி இந்த மாதிரி ஒதைக்கிறான் அப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் நான் ஒரு விஷயம் ரொம்ப நல்லா நோட் பண்ணேன். அப்புறம் வந்துட்டு கிக்கு ரொம்ப நிறைய இருந்ததுன்னா வந்து வெளியிலேயே தெரியும். ரொம்ப அதிகமாக வெளியில் போனால் வந்தால் கூட கிக் ரொம்ப அதிகமாக இருந்தால் பையனும், கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பொண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு விதத்தில் உண்மை தான் நினைக்கிறேன். எனக்கு வந்துட்டு நான் எப்போ வீட்டில் அமைதியாக இருக்கணும் இல்லை தூங்குகிற சமயத்தில் அப்போ தான் எனக்கு கிக்கு தெரியும். அது கூட ரொம்ப அதிகமாக தெரியாது, கம்மியாக தான் தெரியும். ஒரு 1 hour 2 hour இருக்கும் கண்டினியூஸாக இருந்தால். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த பாய் பேபி பிறந்தவங்க பர்த் கொடுத்தவங்களாம் வந்து கிக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, வயிறே வலிக்குது, அந்தளவுக்கு கிக் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுவும் வந்து ஒரு சிம்டம்ஸ் கேர்ள் பேபிக்கு. எனக்கு இருந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது எனக்கு நடந்த சிம்டம்ஸு. இது வந்து மாறாகவும் இருக்கலாம், எல்லாருக்கும் இதே இருக்கும் அப்படின்னு இல்லை. எனக்கு மேக்ஸிமம் ஒத்து போச்சு கேர்ள் பேபிக்கு. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு வேணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.